நீங்கள் வந்து நிறைய வந்து சில இந்த சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறீங்க. லைக் வந்து பீச்சில் போய் க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அதை பார்க்கும்போது வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது. அதாவது ஒரு நார்மல் கிரியேட்டருக்கும் உங்களுக்குமே வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. இதை ஸ்டார்ட் பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி ஐடியா வந்து? ப்ரோ ஆக்சுவலாக வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பிளானிங் இல்லாமல் ஏதோ எல்லாரும் வீடியோ போடுறாங்க நம்மளும் போடணும் அப்படி தான் போட்டுட்டு இருந்தேன். பட் என் மனசில் வந்து நம்மளால் 4 பேர் வந்து கெட்டு போயிடக்கூடாது, நம்ம வீடியோவை பார்த்து யங் ஜெனரேஷன் கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மனசில் ஒரு இது இருந்தது. அதனால எந்த வீடியோவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக 1க்கு 2 முறை யோசித்து இதனால ஏதாவது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல் இருக்கா அப்படி யோசித்து தான் போடணும்னு சொல்லி தான் இந்த முடிவை எடுத்தேன். அப்போ வந்து ஃபஸ்ட்டு கேஷுவலாக நார்மல் டெய்லி லைஃப் ஸ்டைல் விளாக் போட்டுட்டு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ மாதிரி போட்டுட்டு மெதுவாக இதை கொஞ்சம் சோசியல் சர்வீஸாக 4 பேருக்கு யூஸ்ஃபுல் ஆகும்படி நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் எனக்கு மெயின் தீம் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் எந்த குடும்பமுமே வறுமையினால் இனிமேல் சூசைட் பண்ணி சாகக்கூடாது, வெளிக்கு வழி தெரியாமல் வறுமையினால கஷ்டப்படக்கூடாது. அதை அந்த ஃபேமிலிஸை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து இது பண்ணணும், அந்த பாவர்ச்சியை வந்து நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லாம் தொடக்கணும்னு சொல்லி தான் என்னோட ஆசை. அதுக்கு வேண்டி தான் நம்ம முயற்சி பண்ணிடுறோம். கண்டிப்பாக ப்ரோ. ஏன்னா உங்களுடைய ஆசைங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை. அதை நீங்கள் தனி மனிதனால் பண்ணால் மட்டும் கண்டிப்பாக முடியாது. ஸோ வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே வந்து ப்ரோ பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் மட்டும்தான் வந்து எல்லாரையுமே வந்து அவங்கள பூஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ.